Hi friends, welcome to Sarnashi Pets Farm. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கப்பீஸ்க்கு ஃபுல்லா நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ண போறோம். நம்ம எந்த மாதிரி தண்ணி சேஞ்ச் பண்ண போறோம், எந்த மாதிரி பைப் யூஸ் பண்றோம், எப்படி நம்ம மெயின்டைன் பண்றோம் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் எப்படி ப்ரீட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி நம்ம மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே 1 இன்ச் பைப்ல தான் வந்து தண்ணி எப்பலாம் நான் வெளியே ஏத்துவேன். இப்போ நம்ம புதுசாக அக்வேரியம் க்ளீன் பண்ணுற ஆட்டோமேட்டிக் அந்த க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது செட் ஆகுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதை தூக்கி போட்டு மறுபடியும் நம்ம அந்த 1 இன்ச் பைப்பை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி இவ்வளோ ஸ்லோவாக நம்ம வெளியிலேருந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம சீக்கிரம் எல்லா டப்புக்கும் நம்ம மாற்ற முடியாது. அதோட அந்த பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணி விட்டுருந்தேன். நம்ம ஃபுல் ரேட்டு போட்டு வச்சுருக்கோம், கப்பீஸ் ஃபுல் ரேட்டு போட்டு வச்சுருக்கோம். அதில் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பைப்பை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இதுலேருந்து நம்ம தண்ணி ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சீக்கிரம் காலியாகும் பார்த்தா ரொம்ப ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி நம்ம இதில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லா கப்பீஸ் டேங்கையும் ஒரு நல்ல சலேச்சியாச்சு. எல்லாத்துலேயுமே வந்து அது ப்ரைஸ் இருக்குங்க, குட்டி இருக்குங்க. எல்லாமே 100 குட்டி 200 குட்டின்னு தான் போட்டிருக்கு. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஒவ்வொரு குட்டியும் காமிக்கிறேன், எவ்வளோ குட்டி நம்ம ப்ரைஸ் ஒவ்வொன்றும் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கொடுக்குற ஃபுட்டு நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ்னால தான் நம்மளுக்கு எப்பவுமே இவ்வளோ ப்ரைஸ் அதிகமாக கிடைக்குது. இப்படி பாசம் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, பாசம் பிடிச்சாலே நம்மளுக்கு நல்ல ப்ரைஸ் அதிகமாக கிடைக்கும். ஃபுட்டோட காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகும். அதை பாஸ்ட்டை சாப்பிட்டு சீக்கிரம் வந்து அது ஹெல்த்தி ஆகிரும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 22 வெரைட்டிஸான கப்பீஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இருக்க கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக போகலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம தண்ணி இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்கலாம் சொல்லிட்டு தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த பைப்பில் நம்ம தண்ணி இறக்கும் போது பார்த்தீங்கன்னா சல்லுன்னு சீக்கிரம் இறக்கிறோம். கீழே இருக்கிற அழுக்குப்பெல்லாம் மொத்தமாக சேர்த்து இழுத்துட்டு வர வந்துடும். அதனால் நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸு கம்மி தான் அப்படி இழுக்கிறனால. நம்ம ஃபார்ம்லேயும் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் வேலை பார்க்கணும், நம்ம கடையிலையும் வேலை பார்க்கணும். ரொம்ப கஷ்டம்தாங்க, அவ்வளோ சமாளிக்க முடியல, அவ்வளோ வேலை இருக்குது நம்மளுக்கு. எப்படியோ நம்ம எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத இது வந்து ஒரு லாப நோகத்துக்கு பண்ணாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆசை நம்ம பண்ணணுமே சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம இதில் வந்து காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி நம்மளுக்கு எண்ணம் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் நம்ம இவ்வளோ எதுவும் ஒரு ஆளாக பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் இல்லாட்ட கண்டிப்பாக பண்ணவே முடியாது. தூக்கி போட்டு நம்ம மாதிரில போய்கிட்டே இருப்போம். எனக்கு எல்லாம் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால நம்ம இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியில் வருதுன்னு பாருங்கள். நம்ம அப்படி இழுக்கிறனால எவ்வளோ நம்ம இந்த மாதிரி நம்ம வலையை வச்சு நம்ம தண்ணி பிடிக்கிறதுனால இவ்வளோ ப்ரைஸ் வந்து வலையில் வந்து மாட்டிக்கிறோம். நம்ம வலை இல்லாமல் சும்மா வந்து நம்ம தண்ணியை விட்டு வெளியில் விட்டுட்டோம்னா இருக்கிற ப்ரைஸ் போல் மொத்தமாக இழுத்துட்டு வெளியில் ஓடிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி ஆட்டுறதுனால தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி தெரியுது, எல்லா குட்டியும் வந்துருக்கும், உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்ம வலையில் வந்துருச்சு. இது அப்படியே நம்ம அப்படியே அள்ளி எந்தெந்த இது டப்பில் இருந்துச்சோ அந்தந்த பேரண்டோடையே போட்டுருவேன். நான் ப்ரைஸை வந்து தனியாக பிரிக்கிறது இல்லைங்க. ப்ரைஸ் சேலுக்கு வர வரைக்கும் பேரண்ட் விட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தனியாக பிரித்து போடுற அளவுக்கு இது இல்லை. நம்ம இந்த பிரிட்ஜ் பாக்ஸு டப்பா எதுவுமே இல்லை, நான் வாங்கலை. சரி பேரண்டோட இருக்கட்டும் சொல்லிட்டு பேரண்டோட க்ரோத் நல்லா தான் இருக்குது. அதோட நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது அப்படியே எள்ளி நம்ம போய் ஃபுல்லாக டப்பாவில் போட்டுட்டா நம்ம எந்த இதில் இருந்துச்சோ அந்த இதில் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக ஹச்பி ப்ளூவோட ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் போய் அப்படியே போட்டுறோம். நம்ம ஃபுல் ரெட்டு ஹச்பி ப்ளூ பிளாக்கு அப்புறம் எலிபெண்ட் இயர் கப்பீஸு எக்கச்சக்கமாக நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பர்புளோ பெரின்னு சொல்லிட்டு கப்பீஸ் தான் இருக்கும். நிறையா மியூட்டேஷன் இருக்குது. நான் வாங்குறதோட சரிங்க, அது என்னென்ன மியூட்டேஷன் என்னன்னு தெரியாது. நம்ம வந்து கடையில் வாங்கி ப்ரீட் பண்ணி நம்ம வாங்கின ரேட்டோட ரொம்ப கம்மியாக கொடுக்கணும் ஒரு நோக்கத்தோடு நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸு சீக்கிரம் பெருசாகிடும். வந்தோன்னே நம்ம கடையில் போட்டு எல்லாமே ரேட்டு வாங்கின ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க போகிறோம். ஓப்பன் ப்ரைஸுக்கு சொன்ன போனால் ஒரு பேர் இம்போர்ட்டர் கப்பீஸ் பேர் 100 ரூபான்னு கொடுப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ரேட்டு கொடுக்க மாட்டோம். நீங்கள் வெளியில் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது. பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ப்ரீட் ஆகிடுச்சு, கப்பீஸ் ஃபுல்லாக பெருசு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஃபுல்லாக இறக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கப்பும் இறக்கிட்டா ரொம்ப பயங்கரமான வேலை. காலையில் எழுந்திரிச்சு பேர்ட்ஸ் ஃபார்மில் ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக நம்ம தண்ணி மாற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படி வேர்த்து ஓடுதுன்னு பாருங்கள். தண்ணி ஓடுது, வேர்த்து ஓடுது, வெயில் தாறுமாறு அடிக்குது. ஃபுல்லாக தண்ணி இறக்கிட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இறக்கியாச்சும் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ஃபுல் ரேட்லேயும் நம்ம தண்ணிக்கு ஃபுல் ரேட்டில் கொஞ்சம் ஒரு 6 பேர் போட்டிருக்கோம். அதுலேயும் ஃபுல்லாக தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக தண்ணி ஏற்றி முடிச்சாச்சு. என்னால் வீடியோ ஃபுல்லாக காமிக்க முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. இப்போ ப்ரைஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எது இதில் எவ்வளோ குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பாருங்கள்.
இது கச்சிபி புழு கிட்டத்தட்ட ஒரு 100-150 குட்டிக்கு மேலே போட்டிருக்கு. எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே குட்டி நிறையா இருக்கும். இதில் 100 குட்டி இருக்கும். எல்லாம் ஒவ்வொன்றா பெருசாகிக்கிட்டே இருக்குது. பெருசாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நான் வீடியோ கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.